இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் செஞ்சா சாம்பாரை ஊத்தி சாப்பிட மாட்டீங்க, ஊத்தி குடிப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு ஆனியன் ரவா தோசை சுட்டு இந்த சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பார்த்தா தேவாமிர்தமா இருக்கும். இது தோசைக்கு மட்டும் இல்ல, இட்லி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லா வகையான டிஃபனுக்குமே. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் சிறு பருப்பு, இதை 2ல இருந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, ஒரு 4 தக்காளி பழம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு துண்டு புளி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4ல இருந்து 5 விசில் நல்லா வெந்து வந்துடும். இதை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கலந்துக்கோங்க. மசாலா பொடி சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயில கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம வேக வச்சு இந்த பருப்புல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது, உப்பு சேர்த்து ஒரு கொதி வரவும் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.